ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா சூப்பர் பியர் அட்வென்ச்சருங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு விளையாட. எப்படி சொல்கிறது, மொத்தம் அந்த 3 பியர் இருக்குது. உங்களுக்கு எந்த பியர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் அந்த கேமை கூட லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஆன்லைன் கான்செப்ட் என்னென்னா, ஒரு தேனீ ராணி என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பியர்ஸ் அதெல்லாம் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு. மீதி அந்த ஆமை அதெல்லாம் ஒரு கெமிக்கல் போட்டு அதை வசியப்படுத்தி வச்சிருச்சு. இப்போ என்னென்னா, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பியர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் கூண்டில் போட்டு அந்த சாவியை தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ சரி வாங்க நம்ம ஜம்ப் பண்ணி போயிடலாம். இப்போ அங்கே கொடுத்துருக்கத மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஹார்ட் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணும், போம்ல பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவா, இப்போ என்ன கொடுக்கணும், ஏன்னு தான் நினைக்கிறேன். பி அடிக்கிறது. இப்போ இது ஏதோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி ஐயோ ஏபி, நல்லா இருக்கே. ஏபி ஏ கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது என்னது, நல்லா இருக்கே. நம்ம நிறைய காசு கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். நீ எதுக்குமா இங்கே இருக்க? ஓகே, இப்போ தான் இது போடுறாங்க டைட்டில். சரி ஓகே, இப்போ நம்ம அதை தூக்கி பின்னாடி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம போகிறோம். நல்லா இருக்குங்க அந்த ஏபி. இப்போ எப்படி வந்துருக்கிறது, ஏவா? ஓகே கரெக்டாக தான். ஓகே, காசு நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். சரி ஓகே, இப்போது நம்ம அங்கே போகலாம். அங்கே எண்டோ இருந்துச்சு, ஆனால் என்னை பார்க்கவே விட மாட்டேங்குது. என்னாச்சு? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போ அப்படிங்கிறாங்க. 8 பேர் இருக்காங்க அந்த டவுனில். 8 பியர் இருக்குது. 8 பியரை கண்டுபிடிக்கணும். இப்போ இது லோடாக வேறு அரை மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம அந்த டவுன் கிட்ட வந்துட்டோம். இவங்களுக்குலாம் அந்த கெமிக்கல் இது அந்த மாதிரி இல்லையா? அங்கே ஏதோ இருக்குது, அங்கே ஏறி போயிடலாம். ஐயோ சா போயிடுச்சு. சரி, இங்கே ஏதோ வழி இருக்கீங்க போ. இது யாரு? அந்த பர்பிள் அந்த சொன்னா கெமிக்கல் அவன் போலவன். ஓகே, நம்ம அவனை அடிச்சு விட்டு போயிடலாம். இன்னொரு சவுண்டு கேட்குதே கிருன்னு. யாரையுமே காணா. இந்த வராங்க, நல்ல வேலை பார்த்தேன், இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே தான் தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன். அடி போட்டாச்சு. சச்சோ, ஒரு ஹார்ட் போயிடுச்சு. ஹார்ட் எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட்டு ஒரு தடவை தான் எடுக்க முடியுமா, இல்லை ரீலோட ஆகுமான்னு தெரில. நம்மளுக்கு ஹார்ட் கம்மியாயிடுச்சுன்னா பார்ப்போம். காசு நிறையாவே கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த காசெல்லாம் எதுக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஏதாவது வாங்குறதுக்காக இருக்கும். உண்மையாகவே இந்த கேம் விளையாட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்போவும் ஹாரர் கேம் அந்த மாதிரி போகிறோம். இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி கேம் இருக்குது. அது சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க விளையாட முடியாது. ஐயோ, இவனை எப்படி அடிக்கிறது? நான் அடிக்கக்கூடாது பட்டேன். ஓகே, நம்ம ஹார்ட் எடுத்துக்கலாம். இப்போது அந்த இருக்கும் ஒரு ஹார்ட்டு. ஐயோ, இன்னொரு ஆள் வராங்க. இவன் யாருன்னே தெரியலையே. வேலைலாம் வர முடியாது. என்னோட வந்துட்டு. ஐயோ, அவ்வளோதான், இதுக்கு மேலே செத்துருவோம். ஹார்ட்டை போய் எடுத்துக்குவோம். ஹார்ட்டு ரீலோட் ஆகுமான்னு வேறு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது, போவோமா வேணாமா? அங்கே ஒரு ஹார்ட் இருக்குது, பட் அந்த தேனிட்டு அடி வாங்கிட்டால் நம்ம செத்துருவோம் அதோட. சரி, ஹார்ட் கீழே இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஜஸ்ட் மிஸ்ஸு, நல்ல வேலை. கீழே இறங்கி ஹார்ட்டு ரீலோட் ஆகுது. அந்த குட்டி புள்ளி மாதிரி தெரியுதுல்ல, அதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே உள்ள காசு எடுத்துகிட்டு போயிடலாமா?
இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு இந்த தண்ணிக்குள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். வர முடியல, அவன் செத்துடுறான் தண்ணிக்குள்ளே வந்தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம போகிறோம். ஐயோ, திருப்பியும் ஹாட்டை இது பண்ணிட்டேனே. ஹாட்டை வாங்கிட்டு இப்போ நான் போகலான்னு இருக்கேன். கொடுத்தா கொஞ்சம் வேகமாக ஏறுறான். ஓரமாக போயிட்டு அப்போனா எல்லாருமே தண்ணிக்குள்ளே வந்தால் செத்துருவாங்க தானே. ஓகே ஓகே, அந்த ஹார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் தான் நினைக்கிறேன் எல்லாம் தண்ணிக்குள்ளே வந்தால் செத்துருவாங்க. எவ்வளோ சிம்பிளாக வந்து அடி வாங்குது இதுவே. ஓகே, அங்கே ஒன்று இருக்குது, என்னை பார்த்துட்டு வருது அது. இங்கே இருந்தால் ஏறி குதிச்சிடும். அது மண்டையிலே போட்டால் சாவுது. ரெடி, ஸ்டெடி, 1 2 3 குதிச்சாச்சு. இப்போ சாவடிச்சாச்சு. இந்த காசு எடுக்கணுமே. எடுத்துட்டேன். நம்ம ஒரு பியர் கண்டுபிடிச்சிட்டோம். சாவி எங்கே இருக்குன்னு பார்த்தேன், பட் அங்கே போகணும் நான். அப்போ என்னடா அது அது ஏதோ கல் மாதிரி இருக்குது. நம்ம தூக்கணும்ல ஃபஸ்ட்டு டீன்னு சொல்லிட்டு, அந்த கல் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பீ கொடுக்கணும். இன்னும் வரல. அது பீன்னு கேட்டால் தான் வரும் போல். குதிச்சுல உட்காரணும். இது என்ன அன்னீவனாக இருக்குது. இது நான் பீ கொடுத்து வைக்கவே இல்லை, அதுவும் நின்றுக்குச்சு. ஐயோ, இப்போ வரல பார்த்தீங்களா? அவங்களே காமிச்சிடுறாங்க இங்கே தான் இருக்கு அந்த பியர்னு சொல்லிட்டு. கைத்தட்டு பால் ஊட்டி. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போகணுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க போயிடுவோம் இங்கேருந்து. அங்கிட்ட ஒரு பியர் இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம போவோம். ஐயோ, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், டிஃபிகல்ட்டாக இருக்குது. அங்கிட்ட ஏதாவது வழி இருக்கும்னு நினைக்கிறேன். தரலாம், அதை என்கிட்ட கொண்டு போய் விட்டுருவோம். ஒரு இப்போ சாவியை எடுத்து கீழே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ நம்ம எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். வேறு எங்கேயாவது வழி இருக்கா? இல்லை. இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து கீழே இறங்கிடலான்னு நான் நினைக்கிறேன். அது பாருங்க, அம்படியாக வந்து உளுந்து செத்துருச்சு. ஓகே, இது வேறு இடம்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம வந்தோமே அந்த இடம் தான். ஐயோ, என்னையும் அடிக்கிற, ஓடியே போயிரு. உண்மையாகவே இது விளையாட வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கேம் விளையாட. ஏன்னா ஒரு வாட்டி பியர் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அன்லாக் ஆகும். அப்போ வந்து இப்போ நம்மளுக்கு ஒன்று பிடிக்கிது. இப்போ இந்த இதுன்னு சொல்லலை, நான் வந்து ஒன்று பார்த்தேன், அதை நான் கட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஸ்னோ இது மாதிரி ஒன்று இருந்துச்சு. எனக்கு அது நம்மளுக்கு ஸ்னோ போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நம்ம வந்து 3 பியரோ எத்தனையோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3ஆ 4ஆன்னு தெரில, 4 பியர்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த காசெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது வாங்குறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே வாங்குறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. கண்டுபிடிச்சிட்டு சாவி இந்த சைடு இருக்கு. அப்போனா அது வந்து அந்த சாவி கிட்ட வர மாதிரி பண்ணணும். ஓகே, இது இப்படி வரும். அடுத்து ப்ளூ கலர் தான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் டக்குன்னு பச்சை கலர் ஆன் பண்ணோம். இப்போ ப்ளூவை இறக்கிட்டு அந்த இதை ஆன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ப்ளீஸ் உளுந்துரு. வாடா, சாவி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நான் போய் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். மொத்தம் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளை எங்கேயோ போக சொல்கிறான், எதுக்குன்னு தெரில. மேலே தான் போக சொல்கிறான். ஓகே, இவன் வந்து வரான். இவனை அடிச்சுட்டு இன்னொருத்தவன் நிற்பானே, அவனை காணோம். அதுவும் நான் அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்காங்க. இந்த காசை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து போகிறேன்.
இப்போ நான் இங்கே தான் போகணும். மாற்றி மாற்றி காய்ச்சிட்டு இருக்குது. ஐயோ 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 அப்பாடா சா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 2 பேர் வராங்களே, இவனுங்கள்ட்ட போயிடுவோம். இதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா செத்தே போயிடணும். நல்ல வேலை 3 ஹார்ட்டு ரீலோடு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய கேமில் ரீலோடு பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுல்ல. இப்போ நான் எங்கே தான் போக சொல்கிறான், அவன் அங்கிட்டு போக சொல்கிறான். இப்போ இது வேறு இங்கே நிற்கிதே, தண்ணியில் போயிடுவோம்மா பேசாமல். இப்போ நான் அதையும் சாடிச்சுட்டு போயிடுவோம். அது வந்து அங்கிட்டு போக சொல்லுது. காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? அது எதுக்கு அந்த இதுன்னு தெரில, பார்ப்போம். அது ஏதோ ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம காசெல்லாம் இங்கே உள்ள காசை மட்டும் கலெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த தடவை அந்த இது வந்துருச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நான் அங்கே ஆல்ரெடி கலெக்ட் பண்ணல, பட் இல்லை பாருங்களேன் அங்கே. இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போகணும். எனக்கு ஒரு டவுட்டு, இதில் வந்து செத்து போயிட்டோன்னா எல்லா காசும் போயிடுமா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து பியோஸ் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குமா? இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி விளையாடுவோம். இது என்னது? ஏன் எங்களுக்கு தெரியாத உள்ள என்ன சைட் இருக்காதுன்னு அவனுங்களே கொஸ்டின் கேட்குறாங்க. என்னது அது? ஆமாம். ஐயோ, எதுக்கும் அந்த கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. இவனை காப்பாற்றணும் அதானே. இதை சாவடிச்சாதான் நம்மளால் அந்த சாவி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ போய் அடிங்க, அடி போடு. ஐயோ, நம்மளை நோக்கி தான் வருது. ஓடு போடா, நல்ல வேலை. ஐயோ சாவ போறேன்டா இன்னைக்கு. அவ்வளோதான். ஐயோ, இப்போ ஃபஸ்ட்லேருந்து இல்லை, திருப்பி ரீஸ்பான் வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து வர தேவையில்ல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஃபஸ்ட்லேருந்து தான் வர முடியும். நம்ம 3 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் 3 இது போட்டிருக்கு பாருங்களேன். எப்படா வந்தா கஷ்டப்பட்டு. அந்த 3 பியோஸ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட காசு இருக்குது. காசு இருந்துச்சு நம்ம இதில். நான் பார்த்தேன் இப்போ தான். நீ வந்து வீடியோவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். காசு நம்மள்ட்ட இருக்குது. அப்போனா காசு கலெக்ட் பண்ணுறது இருக்கும் போல். இப்போ நான் வந்துட்டேன். என்னடா இங்கே வந்து 0ன்னு காட்டுது? பியர்ஸ்லாம் மட்டும் போகாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஆல்ரெடி கலெக்ட் பண்ண மாதிரி காட்டு பாருங்களேன் லைட்டாக. இது மேலே நான் ஏறி போயே ஆனேன். இது என்னடா அது? அங்கே ஒரு பியர் இருக்குது பாருங்களேன். இது எல்லா காசுக்கும் மேலே காசு இருக்குச்சு. அது என்ன கீ இருக்குது மேலே, இப்போ தான் பார்த்தேன். இது மேலே ஏறி அந்த மேலே ஏறணும் போல். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. Oh my god. ஓகே, வந்தாச்சு. அந்த அங்கே ஏறிட்டோன்னா போதும். ஏறிடு. அது சுற்றுறனால சுற்றிட்டே இருக்குங்க. ஐயோ, நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஏறணுமா? இந்த காசு கலெக்ட் பண்ணிடலாம். அது சுற்றுதில்ல, அதனால அந்த டைரக்ஷனுக்கு தான் அவன் ஏறுறான். கரெக்டாக ஏறினும். அப்பாடா, ஒரு வழி ஏறியாச்சு. கீ எடுத்தாச்சு. இப்போ நான் அங்கே போனோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் கீழே விழுந்துருப்பேன்னு நினச்சேன். ஓகே, இது மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, எப்படியாவது அங்கே போய் எப்படியாவது ஓப்பன் பண்ணணும். என்னடா ஆமாம் மாதிரி சுற்றுது. ஆமாம் மாதிரி சுற்றலைன்னா என்னால் ஏறிக்கவே முடியாது. நான் பிஏ கொடுக்கலையே ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, என்னன்னு தெரில. ஓகே, நான் வந்து மேலே போனோம். எப்படி? அது என்னது எல்லோ கலரில் இருக்குது? செம்மையாக இருக்குங்க. மேலே கொண்டு போய் விட்டுருது. மரத்து மேலே ஏற முடியும்ல?
ஆல்ரெடி இங்கே நம்ம வந்து காயின் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆமாம், அந்த பியர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்ல. நம்ம வந்து 3 பியர் கண்டுபிடிச்சனால அந்த போர்டில் 3 பியர் காமிச்சிச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுமா? இல்லை, அது லைட்டாக இருக்குது பாருங்கள், காசு மாதிரி. அதனால் ஓப்பன் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த பர்பிள் கலரில் நடந்தால் ரொம்ப மெதுவாக நடக்கிறோம். பொறுமையாக சுற்றி எல்லா காசும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குவோம். எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து காசு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் அந்த காசு. ஆனால் அந்த இதில் இருந்துச்சு, ஐ திங்க் ஸோ, அதுவாக தான் இருக்கும். ஐயோ, காசு எடுக்கிறேன்னு கீழே விழுந்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை இது பண்ணிவிட்டு காசு திருப்பி எடுக்க போகிறேன். நல்ல வேலை இங்கே இருந்தாலும் ஒட்டுச்சேன்னு எங்கிட்டே போவோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். நான் கிங் ஆஃப் கிராஃப்ட்னு ஆரம்பிக்க போகிறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது கிராஃப்ட் வீடியோஸ் போட போகிறேன். முக்கியமாக என் ஃபேஸை நான் காட்டவே மாட்டேன், கிராஃப்ட் மட்டும் தான் போடுவேன். நான் அவ்வளோவா கேம் போடலை, இருந்தாலும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த கேம் விளையாட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ வந்து மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இந்த பாக்ஸு அங்கே ஏதோ ஹோல் மாதிரி இருக்கு கீழே, பார்த்தீங்களா? அதை நான் பார்க்கவே இல்லை. பட் ஆனால் சம்மர் ஹாலிடேஸ் அன்னைக்கு அப்படின்னு சொல்ல, சம்மர் ஹாலிடேஸில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்குங்க எங்கள் ஊர்லலாம். இப்போ வந்து மழை பெய்ய போகுது. ஆல்ரெடி நேற்றுலாம் மழை நேற்றுலாம் பெய்யலை, அதுக்கு முந்தின நாளெல்லாம் பெஞ்சிச்சு நல்லாவே. உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஐயோ, கரெக்டாக ஹாட்டு போச்சு. ஹாட் வாங்கிட்டேன். இங்கிட்ட ஒரு காசு இருக்கும், இங்கிட்ட ஒரு காசு இருக்கும். இப்போது நான் அந்த பியர்லாம் வேஸ்ட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ மட்டும் அது ஓப்பன் இல்லைன்னா செம்மையாக கடுப்பாயிருவேங்க. இப்போ நான் 65 காசு தான் வச்சுருக்கேன். முன்னாடி 100 என்னமோ வாங்கிட்டு வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே கவலையாக இருக்குது எனக்கு, ஏன்னா நம்ம அவுட் ஆகிட்டோமேனு. ஓகே, அங்கே காயின்ஸ்லாம் இருக்காங்க, சும்மா போய் எடுப்போம் பொறுமையாக. இப்போ இது வேறு ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்குது. ஓகே, நான் வந்து போயிட்டே இருக்கேன். இப்போ இது தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும் வர வச்சு சாப்பிட்டுருவோம். அதான் என் முக்கியமான ஒரு குறிக்கோளே. சொல்ல எருமை டக்குன்னு வந்து மூஞ்சில் இல்லை, இது வீணாக போகல. ஐ திங்க் ஸோ, நான் வந்து வீணாக போயிருக்குன்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, உண்மையாகவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேமை ஏற்றிட்டு இது என்ன கான்செப்டுன்னு படித்து பார்த்தேன். ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நான் அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தேன். அந்த இதில் சரி இதே ஒரு வீடியோவாக போட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது நான் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடலை, ஃபோனில் தான் விளையாடுறேன். ஐயோ, எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறதாவது பார்க்கணும். ஏன்னா அது அடிக்கிறது கூட இல்லை, தப்பிக்கிறது தான் பெரிய விஷயமே. இப்போ நான் ஜம்ப் பண்ணி குதிக்க போகிறேன். ஜம்ப் பண்ணு. ஐயோ, ஹாட்டடு. இப்போ அங்கேயே ஹாட் இருக்குது. ஹாட் எடுத்துகிட்டு இதை ஒரு அடியை போட்டு சாப்பிடுச்சிருவோம். இன்னும் ஒன்றுமே அவ்வளோ செத்துருச்சுங்க. இப்போ அதை காப்பாற்றணும், அவ்வளோதானே. காப்பாற்றிட்டா போச்சு. இப்போ சாவி எடுத்துகிட்டு போய் அந்த ஆமை மேலே ஏறி அந்த இது மேலே ஏறிட்டா கரெக்டாக வந்துடும். ரெஸ்யூம். இப்போ நான் வந்து வெளியே போகணும் அந்த வில்லேஜுக்கு. அதாவது அந்த வெளியே ஒரு வில்லேஜ் இருந்துச்சுல, அங்கே போகணும். ஒரே ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். வெளியே வந்தாச்சு. இப்போ திருப்பி உள்ளே போனால் வெளியே வர முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? தடா,
அப்போ வந்து ஒரு கட்சீன் மாதிரி காமிச்சாங்க. இப்போ கட்சீன் காட்டலை, ஏன்னா அந்த முதலங்கிற பாருங்க ஆமை செத்துருச்சு. ஆமை எப்போவுமே பொறுமையாக தானே வரும், இவனுங்களுக்கு மட்டும் எப்படி வேகமாக வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஓகே, இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவோமா? அங்கே நிறைய காசு இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ இப்படி நான் ஏறவே இல்லை, அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணுங்க அதில். ஓகே, இப்போ நான் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். அங்கே எதுவும் இருக்குது, அங்கே எப்படி போகிறது? இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ண முடியாது, அங்கேருந்து வேணால் இங்கே ஜம்ப் பண்ணலாம். இப்போ அந்த காசு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். காசு அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ 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 ஐயோ. ஆக்சுவலி எனக்கு அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்காங்க, என்ன இருக்குன்னு நான் பார்த்துருப்பேன். இதுன்னு உனக்கு மட்டும் மறந்து ஏற்றலையாட அந்த ராணி? சரி உட்காந்துக்கோ நீ. இப்போ அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்காங்க, நான் போயே ஆகணும். அங்கெல்லாம் காசு நிறையா இருக்குது, கடைசியாக போவோமாங்க? சரி ஓகே, கடைசியாக போவோம். அங்கே என்ன வெறும் காசு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் ஜம்ப் பண்ணி நான் அங்கே போகிறேன். இது எனக்கு அடிப்படவே இல்லை, பட் ஆமாம் இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு உண்மையான லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதையும் போட்டு அடித்து மிதிச்சு ஃபஸ்ட்டில் உள்ளவன் மட்டும் இல்லை, அந்த செகண்டில் உள்ளவன் இருக்கான். இப்போ எனக்கு இவனை தண்ணிக்குள்ளே போட்டு சாவடிச்சு எனக்கு அந்த காசெல்லாம் எடுக்கணும். செத்துட்டியா? தண்ணி மேலே போயிட்டு இங்கெல்லாம் இந்த காசு ஆல்ரெடி எடுத்துட்டேனா தெரியவே இல்லை. இப்போ வந்து அங்கே காசு இருக்கா, அதை எடுக்க போகிறேன்னா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, முனியில் நிற்கிறேன். அங்கே போயிட்டா அவ்வளோதான், காசு எடுத்தாச்சு. வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். அங்கே இருக்குது அந்த மூலையில். இப்போ நம்ம அங்கே போகணும். இந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, அங்கே அந்த எல்லோ கலர் இருக்குப்பா, நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டே ஏறி போயிருக்கலாம். இப்போ கீழே அது நிற்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த காசு எடுத்துகிட்டு எவ்வளோ வச்சுருக்கோம்? 94 ருபீஸ் வச்சுருக்கோம். 94. வேறு எங்கேயாவது காசு இருக்கான்னு பார்ப்போம். அந்த கீழெலாம் இருக்குது, அந்த இடத்துல காசு இருக்குது. நம்ம இப்போ போவேன், நான் கடைசியாக போவோம். எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் இருக்காது காசு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த செம்மையாக இருக்குல்ல இந்த இடம் பார்க்கவே. கரெக்டாக 100 ருபீஸ் வந்துருச்சு. அங்கே ஒன்று இருக்குது. இப்போ இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு போவோம். அங்கே நிற்கிறான், ஆனால் என்னை பார்க்கவே இல்லை அவன். சரி, அது கடைசியாக போய்க்கிறோமா அந்த வீடு? எனக்கு என்னமோ இப்போ போவேனான்னு தோணுது. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. அங்கே போனால் அங்கே குடிக்கணும், அது பண்ணும். சரி ஓகே, இப்போ நம்ம வேறு எங்கேயா காசு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அங்கே போய் அங்கே என்ன ஒரு 5-6 காயின் இருக்குமா? வேறு என்ன இருக்க போகுது? இங்கே மொத்தமாக எவ்வளோ காயின் இருக்குன்னு அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னும் அங்கே காயினே கலெக்ட் பண்ணல. நம்ம செத்துட்டோம்ல, அதனாலன்னு நினைக்கிறேன். அதான் நான் யோசித்தேன், அவ்வளோ காயின் கலெக்ட் பண்ணாமே நம்ம அப்படின்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காயின்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ண போகிறேன், இங்கே எதுவுமே பண்ண போகல. இப்போ ஜம்ப் பண்ணி அந்த காயினை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே ஏறி வேறு எங்கே இருக்குது? அந்த இருக்குது பாருங்கள் 3 காயின் அங்கே வேறு இருக்குது. அது கரெக்டாக அந்த டைரக்ஷன் கிட்ட நின்றால் தான் அந்த காசு வந்து கலெக்ட் பண்ணுறான். காசில் ஏறுறான் கரெக்டாக. இப்போ அங்கேருந்து தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு காயின் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் இங்கேருந்து. இப்போ நம்ம கீழே போயிடலாம். அந்த காசு கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே கொதிச்சு அப்படியே போய் இங்கேருந்து அங்கெல்லாம் நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இடி இடிக்குது. அங்கே காசு இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? என்ன பண்ணலாம் பிஆர், நீயே சொல்லு. அதுக்கு என்ன கேட்கவா போகுது? இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ நான் போடுறேன்.
ஈவில் நன் வந்து என்ன எஸ்கேப் பண்ணியிருக்கேன்னா, நான் கார் எஸ்கேப் வேன் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பலூன் எஸ்கேப் பண்ணுவோம். வேறு ஏதாவது செகண்ட் பார்ட் போடணுமா? ஐஸ்கிரீம் சாப்டர் 2 போடணும். ஓகே, பாதி வச்சுருக்கேன். அடுத்த வாரத்தில் சந்திப்போம் அந்த வீடியோலலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து எல்லார் வீட்லேயும் காசு இருக்கான்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் என்கிட்ட வந்து கொஞ்சம் காசு இருக்கு. இப்போ இங்கே இருக்கான்னு பார்ப்போம். காசு இல்லையே. இருக்குது. அது பாருங்க, அவன் ஏறுறான் அதில். இங்கே ஃபுல்லாக ஆமையாக தான் இருக்குங்க. ஆமை வீடு மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ஆமையை தவிர வேறு எதுவுமே இல்லை. பட் வந்து பனிக்கட்டு ஐஸ் ஸ்னோ ஊர்லலாம் என்ன இருக்கும் டவுனில்? ஐ திங்க் ஸோ பம்கின்ங்கிற மாதிரிங்க பெம்குயின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்துட்டு போயிடுவோம். இது என்னது? ஏதோ லிவர் மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது உண்மையாகவே. ஆனால் நாங்கள் போகவே இல்லையே. நான் வந்து இதுக்கு போகிறேன், அந்த வீட்டுக்கு போகிறேன். நம்ம இப்போ வந்து 118 காயின் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிட்டு விட்டுட்டு அங்கிட்டு போயிடுவோம். இப்போ இந்த 3 காயின் கலெக்ட் பண்ணால் 120,000. ஐயோ, கலெக்ட் பண்ணல. சரி, ஓகே. அங்கே பின்னாடி வேறு 2 காயின்ஸு. கரெக்டாக 121 ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 2 காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா நீ உன் போட்டு வித்தியாசமாக இருக்கே. 125 காயின் கலெக்ட் பண்ணாங்கம்மா. ஆல்ரெடி நம்ம 121 கலெக்ட் பண்ணிட்டோம். 2 சாவடிக்கிறானே இவன். வேறு எங்கேயாவது காயின் இருக்கா? நம்ம ஆல்ரெடி அவ்வளோ அங்கே இருக்குது. கீழே ஏதோ இருக்க மாதிரி இருக்கே. சரி, அதெல்லாம் இருக்காது சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போனோம். அதுக்கு இந்த இதில் வந்து ஜம்ப் பண்ணி போயிடுவோம். காசு இங்கே கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்கு வேறு காசு? அங்கே இருக்குங்க. அங்கே போகணும். ஓகே, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே, இந்த காசு கிடச்சிருச்சு. இப்படி கீழே ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ 127 காயின்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து அங்கே போகிறோம். இந்த தண்ணியோட அந்த திசையில் வந்து கொடுத்தாலும் போக மாட்டேங்கிறான் அவன். வேற ஒருத்தவங்க பின்னாடியே சுற்றுறானே. ஓகே, நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நல்ல வேலை, காயின்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இதையே நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன். 5 பியர்ஸை தவிர வேறு எதுவுமே இங்கே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நான் ரேட் வந்து எவ்வளோ கொடுப்பேன்னா, 5க்கு வந்து 4.5 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கேம் வந்து இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை. ஏன்னா ஈவில் நன்னு, அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இந்த கேம் கிடையாது. இது பியோஸ் கலெக்ட் பண்ணோம். என்னது? யூ அன்லாக் த அட்வென்ச்சர் வேர்ல்டா? ஸ்னோபால்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம அட்வென்ச்சர் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நான் இது என்னது? இதுக்கு எத்தனை 8 கண்டுபிடிக்கணும். 6 கண்டுபிடிச்சிருக்கேன். நான் 5ன்னு நினச்சேன். சரி, ஓகே. இதுக்கு எத்தனை? 18. அம்மாடி, மொத்தம் இங்கே எத்தனை பியர்ஸ் தான் இருக்குது? பார்க்கவே காமெடியாக இருக்காங்க. அங்கே என்ன இருக்குது? இப்போ இது என்னடா? அந்த இருக்குங்க அட்வென்ச்சர் வேர்ல்டு. இது என்னது? வாவ், செம்மையாக இருக்குல்ல. இது என்னதுன்னு தெரியலையாண்ணா. 22 பியர்ஸ் கண்டுபிடிச்சாதான் அது. ஓகே, இப்போ நான் வந்து மேலே ஏறி அந்த இடத்துக்கு வந்துட்டேன்.
இப்போ இது ஏதோ அட்வென்ச்சர்னு இருக்குது. வேணாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்னோ இதுக்கு போய் பார்க்க போகிறேன். எங்கிட்ட இருந்து வந்தோம், இங்கிட்ட நான் நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. அந்த ஸ்னோ எங்கே இருக்குது? இது வழியாக போயிருப்போமாங்க. ஓகே ரெடி. அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணலாம்னா ஜம்ப் பண்ணி போயிருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ஸ்னோ வேர்ல்டை சுற்றி பார்க்க போகிறேன். இப்போ நம்ம இங்கெல்லாம் சுற்றி பார்த்துருப்பேன்லாம். நெருப்புக்குள்ளே நிற்கிறேன், ஒன்றுமே ஆகலை. பொம்மை நெருப்பு போலங்க. இதுலலாம் மாட்டேன்னா ஒன்றும் ஆக மாட்டேன். என்னடா பண்ணேனா எனக்கே தெரில என்ன பண்ணேன்னு. இதுக்குள்ளே குதிச்சா செத்துருவோன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் செத்தாலும் ஒன்றும் இல்லை, அதே இடத்துக்கு தான் வரப்போகிறோம். இந்த வில்லேஜ்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகே இது என்னன்னா ஃபுட்பால் இருக்குப்பா. இந்த தண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இதில் ஒரே ஒரு வாட்டி முங்கிட்டு வந்துடுவோமா? என்ன முங்க மாட்டேங்கிறான். ஓகே தண்ணிக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒன்றுமே இல்லைங்க, காலியாக இருக்குது. பட் ஆனால் தண்ணி வந்து வெளிச்சம் செம்மையாக இருக்குது. அவங்கள்ட்ட ஏதோ வெளிச்சம் தெரியுது. வாங்க. எங்கே ஸ்னோவை காணா? இங்கே ஆறு விடுது, அங்கே பாருங்களேன் ஐஸ் கட்டியாக நிற்கிது. இதில் கண்ட்ரோலே பண்ண முடியல, சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்களேன், வலிக்கிட்டே போகுது. அநேகமாக நான் அந்த ஏபிபி இருக்குல்ல, அந்த ஏபி அந்த பறந்து போதே அதுதான். சரி, நம்ம எத்தனை பியர் கண்டுபிடிச்சிருக்கோன்னா மொத்தம் 6 கண்டுபிடிச்சிருக்கோம். 6. இந்த கேம் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டியும் நம்ம ஒரு பியர் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குல்ல. அதனால் நிறைய பேருக்கு அட்வென்ச்சர் கேம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிச்சிருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.